கண்டினியூ வீடியோ கொடுக்கணும்னு நினச்சேன். பட் நிறைய வேலை வந்ததுனால எனக்கு கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு. ஐ எம் ஸோ சாரி. நாங்கள் எல்லோரும் எங்கே கிளம்பிட்டோன்னா, கிரேசி வந்துட்டு அவளோட ஸ்கூலில் வந்து டான்ஸ் ஆடுறா. அதை எல்லாருமே அவசரமாக கிளம்பிட்டு இருந்தோம். இப்போ எதுக்குமா சிரிக்கிறீங்க? காட்டுங்க, கை காட்டுங்க. அதில் கொஞ்சம் இருக்கே, அதை அழகாக காட்டுறேன். கிரேசன் அது என்ன பண்ணுது? ஆடுதா? எப்படி ஆடுது? இங்க பாரு. சர்ச்சுக்கு போயிடலாம். போயிடலாமா? இப்படி போனா அத்திக்குழி. எப்படி ஆடுது? ஷூ காட்டு அப்படியே. அழகா இருக்கே. கொஞ்சம் வந்துட்டு ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் தான். அதான் கார் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். காரில் வந்துட்டு அக்கா தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிறா. என்னுடைய பெரிய அக்கா அது. நானே ஷிஃப்ட் முடிச்சுட்டு உடனே நாங்கள் கிளம்பியிருந்தோம். நீங்கள் லாஸ்ட் விலாக் பார்க்கலன்னா நீங்கள் அதை போய் செக் பண்ணுங்கள். அப்புறமா எனக்கு தூக்கமே இல்லை அவ்வளோவா. கொஞ்ச நேரம் கிடைக்கிற டைமில் தூங்கிட்டு டக்கு ஹேர் வாஷில் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருந்தாங்க, டைம் அது. ஏன்னா கிரேசி சாப்பிடவே இல்லை. நாங்கள் ரீச் ஆகவே 1 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கிரேசி ரொம்ப ஹாப்பி எங்களெல்லாம் பார்த்ததும். அப்புறமா அவளுக்கு சாப்பாடெலாம் ஊட்டிட்டு, தாய்ப்பாசம் இருக்கே தாய்ப்பாசம். எங்கள் அக்கா வந்துட்டு என் பிள்ளை சாப்பிடல சீக்கிரமாக கிளம்புங்க அப்படின்ட்டு எல்லாரையுமே ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறமா காரில் எல்லாத்தையும் போட்டு அப்பாட்டு ட்ரைவ் பண்ணி வந்து அவளுக்கு சாப்பாடு ஊட்டினதுல எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி புல்லு இருச்சுது. தாய்ப்பாசம் தான்டா அப்படின்ற மாதிரி. கிரேசியோட ஸ்கூலில் வந்து ஒரு குட்டி ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க போல். நிறைய பேர் இப்போ இருக்க பசங்க வேறு லெவலில் டான்ஸ் ஆடுறாங்க. அந்த எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்தது. சீரியஸாக சொல்லணுன்னா, நான் ஸ்கூல் படித்தப்போ இல்லை ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்பெல்லாம் எனக்கு தோணுனது, நாம் வந்து இவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தோமோ இல்லை நம்மகிட்ட ஃப்ரெண்ட்ஸை கூட இவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தாங்களான்றது எனக்கு தெரியாது. நான் ஏன் தெரியுமா சொல்கிறேன் எக்ஸ்ப்ரெஷன்ட்டு, நம்ம கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன் கிடையாது. டான்ஸ் ஆடுறப்போ அவங்களே அந்த பாட்டை ஃபீல் பண்ணி ஆடுவாங்க தெரியுமா. சில பேர்லாம் ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் டான்ஸ் ஆடினாங்க. பட் ஆனால் இந்த காலத்து பசங்க ஓ மை காட் வேறு லெவல் தான். நாங்கள் வந்துட்டு பிரேஸ்லெட் போட்டிருந்த மாதிரி காமிச்சிருந்தோம்ல, அது வந்து நான் அவசரமாக இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு டக்குன்னு ஆர்டர் பண்ணி அவங்க 1 day டெலிவரியில் எனக்கு கொடுத்தாங்க அந்த பிரேஸ்லெட். எல்லாருமே நாங்கள் ஒரே மாதிரி போட்டணும் அப்படின்ட்டு, ஒரே மாதிரினா ஆக்சுவலி பிரேஸ்லெட் அந்த மாதிரி போடணும் அப்படின்ட்டு அந்த சார்ம்ஸ்லாம் வச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிரேசன் வந்துட்டு அங்கே பண்ண கியூட் சில விஷயம்லாம் அப்படியே நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம், நானும் அக்காவும் மாறி. அண்ட் அப்படியே போச்சுங்க அந்த டே. இதை பார்த்து போக மாட்டேன், இப்படி போ. இதுல வா கிரேசன், அதுல போயிடல. வா அதுல வா, இங்க வா கிரேஸ். ஐயோ ஏதுல புடியோனா புடி புள்ளையா அக்கா. ஐயோ வந்துருவியா? இங்கே எவ்வளோ ஒருத்தி நிக்கிறாளே. இதென்ன முடிஞ்சிச்சா? இது தொங்குவா, இதுல தொங்குவா, ஜம்ப் பண்ணி தொங்கு இதுல. அதை பிடிச்சி தொங்கு, ஜம்ப் பண்ணி அதை பிடி. முடியுமா? அது பிடிச்சி போ, மெதுவா போ, விழுந்துடாத. ஐயோ அக்கா இங்க பாரு. ஓகேவா? அடுத்தது போ. அவள் தானா இதுல? ரோலரா இருக்கா? ஆமா.
ஸ்டாச்சு இருக்கா ஃப்ரண்ட்ல? எனக்கு வேண்டாமா? பெருசாவா? வாங்கி தரேன். You want to see touch me not plant? Yes, you say. You say, yeah. இங்க இருக்குல்ல அது தொடு. தொடு. இங்க பாரு. அதானே. பத்தியா? அங்க இருக்கு நிறைய. வா. இங்க வா. இங்க வே. நீ போட்டுறியா? தெரியாதா? அக்கா போட்டு. அடி அடி அப்படி பண்ணக்கூடாது. நோ 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 நோ. ஏய் மண்ணு போடக்கூடாது, மண்ணு போடக்கூடாது. அடி அது அம்மா திட்டும். குட்டி இல்ல இல்ல கடைக்கு போலாம், அங்க போலாம். வா அங்க மாடு பாப்போம். கொஞ்சம் இந்த பக்கம் வா. அது வந்து எங்க அம்மாவும் அம்மா 5 6 7 9 10 ஏ அங்க பேர் போகுது. எங்க பேக்வர்ட்ல போயிட்டு இருக்க? ஏ கிரேசன் மெதுவா போணும். குட்டி பப்பி இது என்னது? அது சின்ன குட்டி தான். அதுவும் அதோட அம்மா. அது என்ன பண்ணுது? தூங்குது, விளையாடுது. அது நீயும் தம்பியும் விளையாடுவல்ல அந்த மாதிரி. போறீங்க ரெண்டு பேரும்? இந்தா இந்தா ரேசன் கீழே போடணும். கீழே போடு. கீழே அங்க இங்க போடு. கீழே இங்க சரி இங்கே போடு. போடு போடு கீழே போடு. போடு போட்டுரு. அதுவே சாப்பிட்டுக்கோ. நீ போடணுமா? இந்தா இந்தா போடு. ஏ அப்படி போடலாமா? கீழே குனிஞ்சு போடு. சரி சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டோம். அது விடு விடு விடு. ஏ கையில போடு. கீழே போடு. விடு. ஏன் ஏன் தொடாத, தொடக்கூடாது. இங்க வாங்க ரெண்டு பேரும் வாங்க. அது பசிக்கல, அது பசிக்கலையா தான். பாய் சொல்லிடுங்க. பாய். சாப்பிட்டு நம்ம போலாம் வாங்க வீட்டுக்கு. இல்ல சரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வர. அக்காட்ட கேளு அது என்னதுன்னு. என்னன்னு கேளு. டச் மீ நாட் பிளான்ட். இங்க பாரு, இங்க பாரு கிரேசன். இது இருக்குல்ல பாரு, ஒரு சுருண்டுக்குச்சு பாரு. அத்தியா டச் மீ நாட் பிளான்ட். இதுதான். இதா டச் பண்ணி பாரு. நம்ம ஸ்கூல்ல இருக்குது. சுருங்கிடும். இது வந்து இது டச் பண்ணி பாரு. தொட்டாச்சுங்கி. இடிச்சுச்சா மெதுவா. இந்த இது டச் மீ நாட் பிளான்ட் தொட்டா சுருங்கிடும். டேய் உன்னை யாரா சொன்னா? இதெல்லாம் இல்லை, இது மட்டும்தான். அது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் விரியும். இனி எல்லாத்தையும் மூடியாச்சு. அங்கெல்லாம் இல்லை.
டைம் ஐஸ்கிரீம் மாதிரி ஆமா அவகாடோ இதை வந்து ஒரு அடி அளவுக்கு மண் ஆழம் எடுத்து உள்ள போட்டு ஒரு அடி அளவுக்கு ஆழம் எடுத்து அப்படியா என்ன வந்து பிடிக்கிறானே தங்கம் மரத்துல தொங்குது பாருடி. ஆமா இப்ப சாப்பிட்டுக்கலாம். அப்படியா? ஐய் அப்பனா வீட்டுக்கே போலாம் நேரா. அவகடமா எல்லாரும் குட் பாய்ஸ். வாங்க வாங்க மெதுவா கூட்டிட்டு வாங்க தாத்தாவை. அப்படிதான். உனக்கு எதுக்கோ என்ன ஐஸ்கிரீம் cheers. Oh, this is a gift from Shibaka. உன்னோட gift எங்க? கவ் எங்க? பிடிச்சிருக்குதா? ஐயோ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தனது எங்க? அத அண்ணி எடுத்துக்கிட்டா. எந்த அண்ணி? அது எப்படி இருக்குது? ஓ அவகாடோ இதானா? ஆமா இந்த மாதிரி டாட் டாட்டா நான் பார்த்தது இல்லக்கா, அதனால தான் எனக்கு கொஞ்சம் தெரியல. எனக்கு தெரியாது. நீங்களாம் காஸ்ட்லி கேர்ள், நீங்களாம் காஸ்ட்லி கேர்ள், நாங்களாம் எப்படி சாப்பிடுவோம் தெரியாதா? அவகாடோ அவகாடோ என்னக்கா இது? அக்கா சொல்லு. ஜூஸ் அவகாடோ ஜூஸ் அக்கா. என்னக்கா? பட்டர் ஃப்ரூட். ஓகே அது மைனஸ் தானா? சண்டை போடாம வாங்கிக்கணும். என்ன வேணுமா? என்ன கலர் யூ வாண்ட்? விச் கலர்? What color? ஏய் ஷேரிங். What color ice cream you want? Huh? சித்தா எல்லாமே எடுத்துக்கிறா. குட் கிரேசன். எனக்கு ஒன்று கூட ஆரஞ்சு கலர். எனக்கு கூட ஆரஞ்சு. ஆரஞ்சு கூட எடுத்துக்கோ. ஐய் சாப்பிடலாமா எல்லாரும்? நான் 3 வச்சிருக்கேன். நீ ஓ cheers பண்ணிக்கலாம். இந்தாங்க என்ன கலர் வச்சிருக்கீ? ஐயே இந்தாங்க எடுத்துக்கங்க. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இந்தாங்க. இந்தாங்க டே. நம்ம 3மே டேஸ்ட் பண்ணி பார்க்கறோம். ஐயோ ஐயோ ஐயோ. இது எடுத்து சாப்பிடு. தாத்தா கொடு போ கொஞ்சம். தாத்தா கொடு கொஞ்சோண்டு. தாத்தா ஐஸ்கிரீம். அடா. இஜமே ஐஸ்கிரீம். தாத்தா கொடு. தேசி கொஞ்சம் நகரு நகரு அவன் கொடுக்கட்டும். சாப்பிட்டாச்சு. கிரேசன் அம்மா கிரேசன் இங்க பாரு சீஸ். இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே சண்டே. ஸோ எல்லாருமே வந்துட்டு சர்ச்சுக்கு கிளம்பிட்டுருக்கோம். இந்த கிரேசி ஏன் இந்த மாதிரி சேடாக இருக்கானா, அவளுக்கு அந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கலன்ட்டு அது குத்துது இது எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டோம். இந்த ட்ரெஸ் அவள் போட்டுட்டு ஐயையோ அன்னைக்கு அவள் படாத பாடு, எனக்கு இது வேண்டாம் கழட்டுங்க அப்படின்னு. சர்ச் முடிச்சுட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் எல்லோரும் கிளம்புனது. அவ்வளோ ட்ரெஸ் தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல நாங்கள். பின்னாடி இல்லை இருக்குப்பா. ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, சர்ச் முடிச்சுட்டு ட்ராவல் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக் சிக்னல் அப்படி இப்படின்னு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம ஷாப்பிங் இறங்கலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போய் மந்தி பிரியாணி அப்படின்னு நல்லா சாப்பிட்டோம்.
அரேபியன் தாம் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஆக்சுவலி நீங்கள் நைட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆம்பியன்ஸ். பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்ஸ் தான். அண்டு நாங்கள் வந்து ஒரு நல்ல ஆஃபர் டைமில் போனோன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் மந்தி வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு குவார்ட்டர் மந்தி வந்துட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 2 ஸ்டார்டர்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணால் ஒரு ஸ்டார்டர் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அண்டு அதுக்கப்புறமா காம்ப்ளிமெண்ட்டாக வாட்டர் பாட்டில், ஐஸ்கிரீம், சூப்ஸ் இதெல்லாமே கொடுத்தாங்க. அண்ட் ஆல்சோ ஜூஸ், பெப்சி பாட்டில் கொடுத்தாங்க. சீரியஸ்லி நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக போகிறீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதராக வரீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்துட்டு ரொம்ப சூப்பர். அண்ட் அவங்க வந்துட்டு அப்பப்போ ஆஃபர் என்னன்ட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபுட் வந்துட்டு வீடியோ ஷார்ட் வந்து இதில் நான் வைக்கல, ஏன்னா நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் தனியாக போட்டுட்டேன். அண்டு அது வேணும்னா நீங்கள் அப்படியே செக் அவுட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். எதுக்கு இதுக்கு அண்ட் சாப்பிட்டு முடிச்சிட்ட அப்புறமா நம்ம ஷாப்பிங்க்கு இறங்கியாச்சு. நம்ம சென்னையில் டி நகர் மாதிரி இந்த இடம் செம்ம கூட்டங்க. டி நகரை விட டபுள் த மடங்கு இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் ரஷ், எந்த சந்து பார்த்தாலும் ரஷ்ஷாக இருந்தது. அண்ட் இந்த ஸ்டோரில் அழகாக இந்த பிக்சர் ஆர்ட் வந்து வச்சுருந்தாங்க, அதையும் ஒரு ஸ்னாப் எடுத்துகிட்டு அண்ட் ஷாப்பிங் வந்து அதோட முடிஞ்சுது. அவ்வளோவா பெருசாக எதுவும் ஷாப்பிங் பண்ணலை கிடையாது அங்கே. அண்ட் ஒரு லூலு மால் வந்துட்டு அங்கே நியர்பை இருந்ததுனால அக்காவும் அத்தானும் அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அண்ட் அங்கே போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம்னு நினச்சோம், பட் அங்கேயும் நாங்கள் பண்ணல. அண்ட் அவ்வளோதான், ஒரு ஃபஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி நாங்கள். அண்ட் ஓரளவுக்கு எந்தெந்த கடையில் என்னென்ன ரேட் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அண்டு அந்த டே அப்படியே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஈவினிங்காக கிளம்பி, ஈவினிங்கில் நைட் ஆகிடுச்சு, நைட்டு கிளம்பி மிட் நைட் அந்த மாதிரி தான் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகணும். ஒரு 1:00 1:30 வீட்டுக்கு வந்துட்டோம் காலையில். அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.